வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சட்னி செய்யலாம். கடாயில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா செவந்ததும் 2லேருந்து 4 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஆற வச்சுட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட்டு புதினா எங்கள் வீட்டில் நானே வளர்த்தது. ஒரு சின்ன அழகான கார்டன் வச்சுருக்கேன் ஸ்டெப்ஸ்லலாம். ஒரு வேரிகேட்டட் மணி பிளான்ட், அதுக்கப்புறம் வெள்ளை எருக்கஞ்செடி. இது முட்டு வலி கால் வலிக்கு நல்லா கேட்கும். இதுதான் இந்த புதினா செடி. தேவைங்கிறப்போ ஒரு சின்ன சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவேன்.